மக்கா என்னாச்சுன்னா ஆழ்கடல்ல நீண்ட நாட்கள் தங்கி இந்த சூர மீன்கள் பிடிக்கதாங்க இப்ப தயாராகிட்டு இருக்கும். அதுவும் இந்த தடவை 10 நாளுக்கு மேல 10 பேர் கிட்ட கடல்ல தங்கி மீன்கள் வந்து பிடிக்க போறாங்க. நம்ம எல்லாருமே ஒரு ஜான் வயிற்றுக்காக தாங்க அன்றாடம் உழைக்கிறோம். இப்போ அதுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தான் நம்ம போட்ல வந்து ஏத்திட்டு இருக்கோம். நம்ம நல்லா சாப்பிட்டாதாங்க கடல் மேல வந்து தெம்ப வேலை பார்க்க முடியும். அதனால உணவுப் பொருட்கள் வந்து ரொம்பவே முக்கியம். கடல் மேல வச்சு நமக்கு தேவைப்படுற உணவுப் பொருட்களை எல்லாமே ஏற்றி வச்சுங்க. இனிமே குளிக்கிறதுக்கு குடிக்கிற தேவையான தண்ணி வந்து ஏற்ற வேண்டியதான். இப்போ நமக்கு தேவையான தண்ணி ஏற்றி வச்சுங்க. மீன்களை வந்து பிடிக்கிறத விட பிடிச்ச மீன்களை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியங்க. இப்போ அதுக்கு தேவையான ஐஸ் தான் நம்ம போட்ல வந்து ஏத்த போறோம். இந்த வாட்டி நம்ம கடல்ல மீன் பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 600 பார் கிட்ட ஐஸ் வந்து கொண்டு போக போறாங்க. நம்ம கடல் மேல வச்சு இந்த ஐஸை எவ்வளவு சீக்கிரமா காலி பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம கரைக்கு வந்து திரும்பிடுவாங்க. ஏன்னா நம்ம பிடிக்கிற மீன்களை பாதுகாக்கிறதுல இந்த ஐஸ்க்கு வந்து ரொம்ப முக்கிய பங்கு இருக்குதுங்க. அப்புறம் நம்ம போட்டுக்கு தேவையான அளவு டீசல் ஏத்திட்டு எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே கடலுக்கு மீன் பிடிக்க கிளம்ப வேண்டியதாங்க. எப்போதும் கான்பிடண்டா இருங்க மக்கா, நல்லதே நடக்கும். அப்புறம் அப்படியே போன் எடுத்து நம்ம தேடுற உறவினர்கள், நண்பர்கள், வெல்விசஸ் எல்லாத்துக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே கனத்த இதயத்துல அந்த கடலுக்கு போயிட்டு வர கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிரும். டவர்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே போனை கட் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. இதோட நம்ம மனைவி குழந்தைகள்கிட்ட பேச முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டம் தாங்க இருக்கும். ஆனா கரைக்கு வரும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க, அதுக்கு அளவே கிடையாதுங்க. நம்ம தூத்துக்குடி தருவை குளத்துல இருந்து மீன் பிடிக்க போறனால எப்பவுமே இந்த தீவுகள் அப்புறம் இந்த கப்பல் ஆர்பார் இதெல்லாமே கடந்து தாங்க போவோம். அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்க போது நம்ம இந்தியன் கோஸ்ட் கார்டு வெசல் ஒன்று போயிட்டு இருக்கு பாருங்க. அப்புறம் இன்னைக்கு மதிய சாப்பாடு வந்து சிக்கன் கிரேவி வச்சிருந்தாங்க. அது ஒரு பிடி பிடிச்சாச்சுங்க. சாயந்தர நேரம் கடல் வந்து எப்படி இருக்குது பாருங்க, அப்படியே ரெட்டிஸா பார்க்கவே கிளைமேட் ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க. அப்புறம் அடுத்த நாள் கடல் மேல ஓடு தூண்டி வந்து விட்டாங்க. அந்த ஓடு தூண்டில இந்த அழகான பர்லா மீன் வந்து நமக்கு கிடைச்சிச்சுங்க. ஆழ்கடல்ல நாங்க பிடிக்கிற மீன்களே ரொம்பவே அழகான மீன் அது இந்த பர்லா மீன் தாங்க. அப்புறம் நம்ம கடல்ல வலை விடுறதுக்கான இடத்த தேடி போயிட்டு இருக்கும்போது மழையுமே பெய்ய ஆரம்பிச்சிட்டுங்க. சுத்தி இன்னைக்கு கிளைமேட் வந்து எப்படி இருக்குது பாருங்க. இப்போ கொஞ்சம் மழை வந்து லைட்டா பெய்யற மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம வலை விட்டுருக்கான அந்த இடத்துக்கு வர 4 நாள் ஆயிட்டுங்க. 4 நாளைக்கு அப்புறம் முதல் நாள் நம்ம கடல்ல நிறைய சூரிய மீன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இப்ப கடல்ல வலை விட்டுட்டு இருக்கோங்க. சூரிய மீன்கள் வந்து ரொம்பவே ஆழமான கடல் பகுதியில் வசிக்கிறதுனால கிட்டத்தட்ட 4 நாள் டிராவல் பண்ணி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோங்க. இப்போ சாயங்காலம் 6 மணி ஆகுதுங்க. இந்த நேரத்துல கடல் மேல கிளைமேட் வந்து ரெட்டிஸா இவ்வளவு அழகா இருக்குது பாத்தீங்களா. அப்புறம் கடல்ல வலை விட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இரவு சாப்பாடா என்ன சாப்பிடுறோம் பாருங்க, ரசம், அப்புறம் ஆம்லேட், அப்புறம் நம்ம இந்தியன் ஓசன் மீன் ஊறுகாய் இதை தாங்க சேர்த்து சாப்பிட போறோம். கடல் மேல இரவு சாப்பாடு வந்து எப்பவுமே கூட்டாஞ்சோறு தாங்க. மற்ற நேரத்துல வந்து வேலை இருக்கிறதுனால எல்லாருமே ஒன்னாவே சாப்பிட முடியாது. இந்த நைட்டு மட்டும் எல்லாருமே ஒன்னா சாப்பிடுவாங்க. இன்னைக்கு எல்லாருமே இரவு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இரவு 9 மணிக்கு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு நைட் 1 மணிக்கு எந்திரிச்சு வலையுமே பிடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இன்னைக்கு நம்ம வலையில மொத சூர மீனா இந்த 2 சூர மீனுமே அடுத்தடுத்து நம்ம வலையில வந்துச்சுங்க. இன்னைக்கு நம்ம வலையில நிறைய மீன்கள் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆவலா இருந்தாங்க. ஆனா நமக்கு ஏமாற்றம்னா மீன்கள் வந்து ரொம்பவே குறைவா தாங்க நமக்கு கிடைச்சிருந்துச்சு. உயிரோட ஒரு திருக்க மீன், அப்புறம் 20க்கும் குறைவான சூரிய மீன்கள் தாங்க நமக்கு கிடைச்சிருந்துச்சு. இது ரொம்பவே குறைவான மீன்கள். இன்னைக்கு நமக்கு மீன்கள் வந்து கிடைக்கலையே அப்படின்னு சோர்ந்து மட்டும் போக மாட்டாங்க. அடுத்த நாள் வந்து பாத்துக்கலாம், அடுத்த நாள் நிறைய மீன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை எப்பவுமே இருக்குங்க. இனிமே இதுவரை பிடிச்ச மீன்களுக்கு ஐஸை போட்டு பல்ல விளக்கிட்டு காலைல கஞ்சி குடிக்க வேண்டியதாங்க. இனிமே அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்.